வாசுதேவன் வினுதையின் மகனாகிய கருடனின் நோக்கிக் கூறலானார். வைனதேயா, 4 வயதுக்கு மேல் 12 வயது வரையில் குழந்தைகள் செய்கின்ற பாவங்கள் அக்குழந்தைகளின் பெற்றோரையே சேரும். தாய் தந்தையரில்லை என்றால் அக்குழந்தைகளை ரட்சிப்பவர்களைச் சாரும். அத்தகைய பாவங்களுக்காக அவர்கள் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். பாபஞ்செய்யும் குழந்தைகளுக்கு பாபமில்லை. குழந்தைகளை அரசன் தண்டிக்கக்கூடாது. இது நிற்க பெணியால் பீடிக்கப்பட்டு ஸ்நானம் செய்ய முடியாமல் இருப்பவனுக்கு ஆசோசம் நேர்ந்தால் ஆசோசம் இல்லாத ஒருவன் பத்தரவர்த்தி ஸ்நானம் செய்து ஓராவர்த்தி அவனைத் திண்டி மீண்டும் அவ்வாறு பத்தரவர்த்தி ஸ்நானம் செய்து பத்தரவர்த்தி தீண்டுவானாயின் அவன் சுத்தனாகிறான். பகவான் இல்லை என்று பிதற்றுவோன் யாவனோ அவன் மகாபாபியாவான். அவனுக்கும் துன்மரணம் அடைந்தவனுக்கும் உத்தரக்கிரியை செய்ய வேண்டியதில்லை. அவ்வாறு இறந்தவன் யாகம் செய்தவன் அக்கினியை தண்ணீரிலும் அபாசனத்தை நாச்சந்தியிலும் எரிய வேண்டும். பிறகு வருஷம் முடியும் சமயத்தில் தையுடைய அவன் மகன் சுக்கிலபக்ஷ ஏகாதசியில் ஸ்ரீ திருமாலையும் யமனையும் ஆராதித்து மரித்தவனை குறித்து 10 பிண்டங்களை போட்டு அவற்றை எடுத்துக்கொண்டு நதி அல்லது நீர்நிலைக்குச் சென்று அவற்றை புனலில் போட்டு தெற்கு முகமாக நின்று மரித்தவனுடைய பெயரை 3 முறைகள் இறைந்து சொல்லிவிட்டு நீராடி வீட்டுக்குச் சென்று உபவாசம் இருந்து மறுநாள் வேதசாஸ்திரம் ஓதிய 7 அல்லது 5 பிராமணர்களை வரித்து மத்தியானத்தில் வடக்கு முகமாக அவர்களை ஆசனத்தில் உட்கார வைத்து ஆராதித்து வீதக ஆடை பிரானை பூஜித்து அவ்வந்தவர்களுக்கு போஜனம் செய்வித்து ஸ்ரீ திருமாலுக்கும் பிரமனுக்கும் உருத்திரனுக்கும் தூதர்களுடன் வந்த யமனுக்கும் மரித்தவனுக்கும் கிரமமாக 5 பிண்டம் வைத்து இறந்தவனுடைய பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி ஸ்ரீ திருமால் நாமங்களை உச்சரித்து மாய்ந்தவன் பிதர்களுடன் சேராததால் அவனது 5ஆம் பிண்டத்தை எடுத்து அகற்றி பிறகு நமஸ் கரித்து தானங்களை கொடுத்து மேலே சொன்ன பிராமணர்களில் மரித்தவனின் ஸ்தானத்தில் இருப்பவனுக்கு அதிக தட்சணை கொடுத்து பகவான் திருப்தியடைந்து சுபிட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அவ்வந்தவர்களை பிரதட்சண நமஸ்காரம் செய்து பிறகு தெற்கு முகமாக இருந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்னமும் சிறப்பாகச் செய்ய வேண்டும் என்று புத்திரனுக்கு மனவிருப்பம் இருந்தால் சுவர்ணத்தில் சர்ப்பன் செய்து சாஸ்திரம் விதித்துள்ளபடி யாவும் செய்யலாம் என்றார் திருமால்.